இன்று ராணுவம் முற்றுகையிட்டது. ராணுவ தளபதியின் ஆணையின் பேரில் பிரதம மந்திரி கைது செய்யப்பட்டார். பர்மாவில் ராணுவ ஆட்சி பிரகடனப்படுத்தப்பட்டது. பர்மாவின் முதலாம் ஜனாதிபதியை ராணுவத்தார் அத்துமீறி அவருடைய வீட்டில் கைது செய்த போது அதனை தடுக்க வந்த அவர் மகன் சுட்டுக் கொல்லப்பட்டார். புரட்சி போராட்டம் என்று தமிழர்கள் தொடங்கினால் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படுவார்கள் என்று ராணுவ ஜெனரல் எச்சரித்தார். அரசாங்க பணிகளில் இருக்கும் அனைத்து இந்தியர்களையும் உடனடியாக பதவி நீக்கம் செய்யுமாறும் உத்தரவிட்டார். தமிழர்களின் சொத்துக்கள் தேசிய மயமாக்கப்பட்டன. தமிழர்களிடம் இருக்கும் படத்தை முடக்கிட 50 மற்றும் 100 கியாஸ் நோட்டுகள் செல்லுபடி ஆகாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ் சினிமா மற்றும் இந்திய தினசரிகள் மீது தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழர்களின் கடைகள் சூறையாடப்பட்டன. வாழ்வாதாரத்தை இழந்த தமிழர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டத்தை அடக்குவதற்காக அவர்கள் மீது வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளது. தாய்நாடு திரும்பும் தமிழர்களுக்காக இந்திய அரசாங்கம் சிறப்பு கப்பல்களை ரங்கூனுக்கு அனுப்பியுள்ளது. தங்களுடைய உடைமைகளையும் உறவுகளையும் பர்மிய மண்ணிலேயே விட்டுச் செல்ல வேண்டிய அவலமான நிலைக்கு தமிழர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். சமுத்ரா, நான் போறேன். எங்க நாட்டுக்கு. நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சுத்தும் போது விளையாட்டா இருந்துச்சு. ஆனா இப்ப பிரிய போறோம். இனிமே உன்னை பார்க்க முடியாதுன்னு நினைக்கும் போது வலிக்குது சமுத்ரா. இந்த பழப்போன காதலிக்குதான் தலையெடுத்து கிளம்புறேன். என்னை விட்டு போயிடாது. நானும் கூட வந்துடுறேன். என்னால இங்க இருக்க முடியாது. என்னையும் உங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவோம். அருதா சமுத்ரா, நானா சமுத்ரா? நீ உன் கூட வந்தா அவனை சாவடிச்சிருவாங்க சமுத்ரா. இவளை விட்டு வந்தா நானே செத்துருவேன்டா. டேய் முருகா, டேய் மல்லிகா, இவனை தமிழ் பொண்ணு மாதிரி சிங்காரி. போ, போடா, போ, உள்ள போ. பொத்தோடு நகையெல்லாம் கழட்டி ஐயா, தெரியாம பண்ணிட்டேன் ஐயா. மொத்தம் சொத்துது ஐயா. இதுவும் இல்லாம ஊருக்கு போன நாட்டுக்கிட்ட தான் சாகணும். விட்டுருங்க ஐயா. கழுத்துல போடு மல்லிகா, சீக்கிரம் போடு மல்லிகா. அவனோட வைஃப் சார்.